ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எல்லாமே ரோல் பண்ணுறது, ஸ்டெம்முக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ வந்து இதை எப்படி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹோம்ஒர்க் தான். நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறத எனக்கு வீடியோவாக அனுப்பணும். 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே அனுப்பணும். ஸோ அதுக்கு நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், எப்படி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் சேம் இதே மாதிரி எனக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக எப்படி நீங்கள் மாற்றுறீங்கங்கிறது வீடியோ அனுப்பணும். இன்னொரு திங், நீங்கள் வந்து நிறைய பட்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பட்ஸ் எல்லாமே இப்போ நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருந்தேன்ல, ஒரு பாக்ஸில் வச்சு அதை வந்து கீழே கொட்டுறேன் இல்லையா, கொட்டும்போது எத்தனை பட்ஸ் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பட்ஸ் ஒரு 50லேருந்து 100 வரைக்கும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லேருந்து அதை கொட்டுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இதுவுமே உங்களோட ஹோம்ஒர்க்கில் ஒரு ப்ராசஸ் தான், சரிங்களா? ஸோ ஒரு பாக்ஸில் வச்சு அதை கொட்டுற மாதிரி ஒரு வீடியோ, அண்ட் இப்போ நீங்கள் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு நான் வீடியோவில் ஷோ பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதையுமே மாற்றும்போது நான் சொல்கிறத நீங்கள் வீடியோவாக அனுப்பணும். இதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்னா, கிளியர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. அதில் 2 ட்ராப்ஸ் வந்து ஒயிட் நெயில் பாலிஷு, 1 ட்ராப்பை விட கம்மியாக, அதாவது 1 ட்ராப்பை விட கம்மியாக வந்து எல்லோ நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இதை மூணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் நெயில் பாலிஷை விட நான் எல்லோ வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐவரி பேஜ் கலர் வந்து கிடைக்கும், க்ரீம் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணாதது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் நெயில் பாலிஷ் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால இன்னுமே நான் லைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லைட்டன் பண்ணுறதுக்கு எய்தர் கிளியர் நெயில் பாலிஷ் ஆர் ஒயிட் நெயில் பாலிஷ் தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அது ரெண்டையுமே அகெயின் அண்ட் அகெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த பேஜ் கலர் வந்து ஐவரி கலர் இருக்கக்கூடாது, லைட் ஒரு டிண்ட் ஆஃப் ஐவரி இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு ரொம்ப அடர்த்தியான கலராக இருக்காது, ஒரு டிண்ட் ஆஃப் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் மேக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அடிக்கிறேன் இல்லையா, ஸோ இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல எனக்கு வந்து வீடியோ வேண்டாம், ஹோம்ஒர்க்காக. நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 50 பட்ஸுக்கு வந்து கலர் அடிக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு 10 பட்ஸுக்கு நீங்கள் கலர் அடிக்கிற வீடியோவை ஹோம்ஒர்க்காக அனுப்பணும், ஓகேவா? உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஒன்று, உங்கள் பட்ஸுக்கு கலர் அடிக்கும்போது, அதாவது நெயில் பாலிஷ் கலர் அடிக்கும்போது ஒரு வீடியோவாகவும், நீங்கள் 50 இல்லை 100 பட்ஸோ செஞ்சு வச்சுருக்கத ஒரு பாக்ஸ்லேருந்து கொட்டி காட்டுற மாதிரி ஒரு வீடியோவாகும். இது எதுக்குன்னா, நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்ப்பேன். ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங், ஐ மீன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டான கலர் தான் வந்து பண்ணுறீங்களா, ரொம்ப திக்கான கலராக வச்சுருக்கீங்களா, இல்லை டார்க் கலராக வச்சுருக்கீங்களா, இல்லை ரொம்ப லைட்டாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியறதுக்காக, அண்ட் மெத்தட் எப்படி நீங்கள் அடிக்கிறீங்கன்னு தெரியும். 3வது, உங்களோட வீடியோவை வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை பார்த்து உங்களை மாதிரியே நிறைய பேர் செய்யணும்னு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களால் ஒரு 4 பேர் சேரும்போது உங்களால் ஒரு 4 பேர் சேருவாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களால் ஒரு 4 பேர் வந்து பயனடைவாங்கங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இதை தான் நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அனுப்புகிற ஒரு சில வீடியோஸில் எவ்வளோ பேர் இன்ஸ்பயர் ஆகி இதில் சேரும்போது உங்களை மாதிரி அவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் நம்ம ஹோம்ஒர்க் வீடியோவே மெயினாக கேட்குறது. ஸோ இப்போ நான் வந்து கலர் அடிக்கிறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீடியோஸுக்கு. அண்ட் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கம்பல்சரி ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்குமே இதை காய வைக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அது நல்லாயிருக்கும். நான் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த நூல் கட்டின இடம் மேலே கீழே எல்லா இடத்துலையுமே பொறுமையாக பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது ஹெல்ப்புக்கும் கூப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். மல்லிப்பூ செய்கிறத விட வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் எல்லா இடமும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி அடிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்குது
அண்ட் உங்களோட சஜஷன்ஸை வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முல்லைப்பூ வந்து பார்ப்போம். ஸோ இந்த பூக்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் உங்களால் இவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்து ஃபோம் ஷீட் வந்து வாங்குறதுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் வாங்கினவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் 4 ஃப்ளார் கிட்ட அடிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு 50 நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 நாள் காய விட்டுட்டு பொறுமையாக அந்த டூத்பிக்லேருந்து எடுப்பேன். டூத்பிக்லேருந்து எடுக்கும்போது லைட்டாக ஆட்டி ஆட்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பீடாகவும் எடுத்துட்டிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். லைட்டாக எடுத்திங்கனாலே அழகாக அது வந்துடும். ஸோ இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தடு. ஸோ ஒன்று நெயில் பாலிஷ்லேயும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். இன்னொன்று வார்னிஷும் பண்ணலாம். வார்னிஷிங் அதாவது கிளியர் வார்னிஷை வந்து வாங்கிட்டு அதுலேயும் செய்யலாம். ஸோ அது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் முல்லைப்பூக்கு வந்து நான் அதை வேணால் உங்களுக்கு காட்டுறேன். முல்லைப்பூக்கு வார்னிஷில் எப்படி யூஸ் பண்ண 2மே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ இதை நான் எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் 2 டேஸாக வந்து காய வச்சுட்டேன். ஸோ அதை உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோவில் காட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, லைட்டாக ஷேக் பண்ணி லைட்டாக பொறுமையாக நீங்கள் இழுத்து ட்விஸ்ட் பண்ணாலே வந்துடும். லைட்டாக ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இழுத்தாலே வந்துடும். பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கே. அப்படியே ரியல் மல்லிப்பூ எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி தான் எடுக்கணும். நான் சுற்றி சுற்றி தான் எடுப்பேன். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டிக்கில் ஒன்றுமே ஒட்டாது. இதே மெத்தட் தான் வார்னிஷுக்குமே. நான் வார்னிஷ் வந்து காட்டுறேன். 2மே ஒரே தான். உங்களுக்கு வந்து என்ன வார்னிஷில் 1 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுங்க. நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதும் நீங்கள் 50 பட்ஸு செஞ்சதை எனக்கு கீழே கொட்டுற மாதிரி வீடியோ காட்டணும். இதுதான். ஸோ இப்போ நான் 5 பட்டு மட்டும் உங்களுக்காக வீடியோக்காக எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரியலாக இருக்குது பார்த்தீங்களா, ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த த்ரெட்டு அந்த ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கீழே இருக்க இந்த ஸ்டெம்மில் அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அதெல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கணும் சிசர்ஸ் வச்சு. ஸோ அந்த த்ரெட்டு அன்ஈவன் ஸ்டெம்மு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணுறதையுமே எனக்கு வீடியோவாக ஒரு ஹோம்ஒர்க்காக அனுப்புங்க. ஒரு 20 பட்ஸ் வந்து கட் பண்ணுறத ஒரு ஹோம்ஒர்க் வீடியோவாக அனுப்புங்க. இதில் 3 ஹோம்ஒர்க் வீடியோ கொடுத்துருக்கேன். பட்ஸை வந்து கட் பண்ணுறது, பட்ஸுக்கு வந்து நெயில் பாலிஷ் வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்குறது, அப்புறம் ஒரு 50 பட்ஸை செஞ்சோன்னா ஒரு பவுல்லேருந்து நீங்கள் கொட்டுறது, 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பட்ஸை வந்து ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணால் தான் எல்லா பட்ஸுமே ஒரே ஷேப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பட்ஸுக்கு உள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து நான் அடிஷ்னலாக தான் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ நான் சொல்லித்தர்றது இந்த கட் பண்ணதுக்கப்புறம் சொல்லித்தரது அடிஷ்னல் தான். பட் இது பண்ணும்போது இன்னுமே வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா ட்ரை ஆனோன்னே இன்னுமே கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறதுக்கு நான் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து மல்லிப்பூ பண்ணோன்னா கீழே த்ரெட் இருக்கும், அன்ஈவன் ஸ்டெம் இருக்கும். அந்த த்ரெட்டையும் அந்த அன்ஈவன் ஸ்டெம்மையும் கரெக்டாக ஷேப்பாக ஈக்குவலாக கட் பண்ணிங்கன்னா அழகாக அந்த ஸ்டெம்மு சர்க்கிளாக இருக்கும். ஸோ நம்ம மேலே ஃபுல்லாக வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க நெயில் பாலிஷ் கொடுத்துட்டோம். ஆனால் கீழே இந்த சர்க்கிளாக இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே தண்ணி போனால் என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து அந்த கீழே சர்க்கிளாக இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் லைட்டாக கொஞ்சம் கம் வச்சு பேக் பண்ணி உள்ளே வந்து லைட்டாக கம் வச்சுருங்க. வச்சு அது ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃப்ளார் முழுக்கவே உங்களுக்கு ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அன்ஈவனாக இருக்க ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸ்